ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 30,000 ஏர்ன் பண்ணுற சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஃபாரினில் ஹவுஸ் ஷேராக ஒர்க் பண்ணால் 30,000 ஏர்ன் பண்ண 1 மந்த் தேவைப்படும். இங்கே ஃபுட் டெலிவரி பண்ணி அந்த 30,000 நம்ம எவ்வளோ நல்லா ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நேற்று விளாக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நமக்கு சரியான சம்பவம். நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா கிளட்ச் ஒயர் கட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம பாதியிலே டெலிவரி விட்டு ரூமுக்கு போயிட்டோம். செம்ம கடுப்புங்க. ஆனால் நேற்று இன்சென்டிவ் நம்ம 2 நாளாக ட்ரை பண்ணி ஃபுல் இன்சென்டிவ் அடிக்கணும்னு பார்த்தோம். ஆனால் நம்ம 650 தான் நம்ம ஏர்ன் பண்ணோம். பார்த்திங்கன்னா 1100 நம்ம ஏர்ன் பண்ண வேண்டிய இடத்துல 650 மட்டும் தான் நம்ம ஏர்ன் பண்ணோம். ரீசன் என்னென்னா நம்ம பைக் தான் இஷ்யூ. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம மிஸ் பண்ண இன்சென்டிவ் கண்டிப்பாக இந்த வீக் நம்ம தட்டி தூக்காமல் இருக்கக்கூடாது. நம்மளால் முடியும். நேற்று கூட அந்த பைக் மட்டும் ப்ராப்ளம் ஆகாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம 100% என்னால் ஷூரிட்டி தந்திருக்க முடியும். நான் அந்த ஃபுல் இன்சென்டிவ் அடிச்சிருப்பேன். டைம் பார்த்தீங்கன்னா 12:45 ஆகுதுங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம், வேளச்சேரி டு ஆதம்பாக்கம். நமக்கு ஃபஸ்ட் டெலிவரி இப்போ தான் பக்காவாக முடித்தோம். பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்குது பாருங்கள், இந்த அப்பார்ட்மெண்ட்டு தான். இன்றைக்கி வந்து நம்ம லாகின் பண்ணியே நமக்கு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் நமக்கு ஃபஸ்ட் ஆர்டரே வந்துச்சு. திங்கக்கிழமைன்றதெல்லாம் அப்படி இருக்குது போல். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நமக்கு சேல்ரி டேட் திங்கக்கிழமை. ஆல்ரெடி போன வீக் நான் லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். 12,300 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். இந்த வீக் வந்து நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட பைக் தாங்க கொண்டு வந்திருக்கோம். நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸுக்கு விட்டுருக்கோம். ஈவினிங் தான் ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஃபுல் சர்வீஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டும் ஜொமேட்டோ ஓட்டினால அவரும் பார்த்தேன்னா எப்பயாச்சும் ஓட்டுவார். நேற்று பார்த்தீங்கன்னா என்னோடய பேட் லக், அவரும் ஓட்ட போயிட்டார். இல்லைனா அவரும் கண்டிப்பாக நேற்றே வண்டி விட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பார். நேற்று சரியான பேட் லக்குங்க. மெக்கானிக் ஷாப் இல்லை நமக்கு, நம்ம ஃப்ரெண்டும் பைக் ஃப்ரீயாக இல்லை. அதனால் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எல்லாம் நல்லதுக்கே நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நினச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துச்சு, கிளம்பலாம். ஈவினிங் வேறு சர்வீஸுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு தெரில. அதை நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு. சரிங்க, நம்ம கிளம்புவோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:13 ஆகுதுங்க. எத்தனை ஆர்டர் ஓட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 8 ஆர்டரு. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 335 335 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். எந்த ஏரியாவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூரில் இருக்கோங்க. காலையிலேருந்து ஆர்டரே இல்லைங்க இன்றைக்கி. சரியா நமக்கு தான் இப்படி இருக்கா இல்லை எல்லாருக்குமே இப்படி இருக்கான்னு தெரில. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நம்ம ஆர்டர் கொடுத்தோம். இங்கேருந்து நம்ம வேளச்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு 6.5 கிலோமீட்டர் சம்திங் வரும். சரிங்க, நம்ம 7 மணிக்கு வழக்கம் போல் நம்ம லாகின் பண்ணி ஓட்டலாம். மினிமம் ஒரு 1000 ரூபா டார்கெட் வச்சு நம்ம எப்படியாவது அச்சீவ் பண்ணோம் இன்றைக்காச்சு. நேற்று தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியல. நம்ம பைக் வேறு ஈவினிங் தான் ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதையும் போயிட்டு பார்ப்போம். சரிங்க, கிளம்பலாம். டைம் ஆகுது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆக போகுதுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணோம். கரெக்டாக 25 நிமிஷம் கழிச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரே வந்தது. இன்றைக்கி காலையிலையும் அப்படி தான் இருக்குது, இப்போயும் அப்படி தான் இருக்குது. ரொம்ப கடுப்பாக இருக்குங்க. நேற்று நடனா நமக்கு பைக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இன்றைக்கி நடன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரே இல்லை. என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ கடுப்பாக இருக்குது. பாருங்கள், கரெக்டாக 8 மணி. காலைல வர 8 ஆர்டர் ஓட்டியிருந்தோம், 9 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 387 387 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம் இப்போ வர. இன்றைக்கி ஆர்டரே இல்லைங்க சுத்தமாக. இன்றைக்கி ஒரு 800 வரதே ரொம்ப டவுட்டாக இருக்கும் போல். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 12 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 545 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் இன்சென்டிவ்க்கு பாருங்கள், 200 ரூபா அடிக்க நம்ம வந்து 14 ஆர்டர் ஓட்டணும். இன்னும் 2 ஆர்டர் ஓட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவான்மையூரில் இருக்கோங்க. வேளச்சேரி டு திருவான்மையூர். இப்போதான் லாஸ்ட் டெலிவரி பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் தான் கொடுத்தோம். பார்ப்போங்க, ஆர்டரே ரொம்ப ஸ்லோவாக போடுறாங்க. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. காலையிலேருந்தே ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக போடுறாங்க. இப்போ பாருங்கள், டெலிவரி விட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம், இன்னும் ஆர்டர் வரல.
டைம் பாருங்கள் 10 நாள் ஆகுது. அதே 12 ஆர்டரு, அதே 545 ரூபா தாங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகுதுங்க. நம்ம திருவான்மையூரில் லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு வேளச்சேரி நம்ம ரூம் பக்கத்தில் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 45 மினிட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் கூட வரலைங்க. இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே நடந்தது இல்லைங்க. அவ்வளோ வெறுப்பாக இருக்குங்க. பக்கத்தில் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது, ஆனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரே வரலைங்க. நானும் மூவ் பண்ணி ரூமுக்கு கிட்டே வந்துட்டேன். நம்மளோட ரூம் பார்த்தீங்கன்னா முன்னாடி அங்கே சிக்னல் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து லெஃப்ட் போனால் நம்ம ரூமு. இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போடாமல் இருக்காங்க. என்ன பிரச்சனை ஒன்றும் தெரில. சரி வெயிட் பண்ணி பார்ப்போங்க எவ்வளோ நேரம் கழிச்சு தான் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி இன்சென்டிவாவது அடிக்கலாம், இன்னொரு 2 ஆர்டர் போட்டால் இன்சென்டிவாவது வரும் ஒரு 200 அப்படின்னு பார்த்தா அதுக்கு கூட வழி இல்லைங்க நமக்கு. இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து 14 ஆர்டர் பார்த்தா 200 இன்சென்டிவ். அது கூட நம்மளால் அடிக்க முடியுமா அப்படின்னு தெரில, அவ்வளோ கடுப்பாக இருக்குது. லாஸ்ட் டெலிவரி பார்த்தீங்கன்னா நம்ம 9:14 கொடுத்துருப்போம். இப்போ 10:14 ஆகுது. கரெக்டாக 1 ஹவர் கழிச்சு இப்போ தாங்க நமக்கு ஆர்டர் வந்துருக்கு. அதுவும் 30 ரூபா ஆர்டர் தான். பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வெளியே தான் வெயிட் பண்ணுறோம். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ரெடி ஆகலன்னு சொல்லிட்டு வருது. கரெக்டாக 1 ஹவருங்க, அதான் சொல்கிறதோ. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுதுங்க. இதுக்கு முன்னாடி ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10:15, அதுக்கு முன்னாடி 9:15. இப்போ 1 மணி நேரம் தாண்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னமும் நமக்கு ஆர்டர் வரல. பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வெளியில் தாங்க இருக்கோம். வெயிட் பண்ணுற நேரம் வந்து சாப்பிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டே முடிச்சிட்டேன். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரல. இன்றைக்கி ஜொமேட்டோ ஏன் தான் இப்படி நம்மளை வச்சு செய்கிறாருன்னு தெரில, ஒன்றும் புரியல எனக்கு. சரிங்க, கொஞ்சம் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிற பக்கமாக போயிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போயாவது ஆர்டர் போடுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம ஒரே ஒரு ஆர்டராவது அடிச்சுட்டு வரலாம், அந்த இன்சென்டிவாவது அடிக்கலான்னு பார்த்தா அது கூட ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 12:46 ஆகுதுங்க. இப்போ தாங்க நமக்கு ஆர்டரே வந்திருக்கு. எவ்வளோ நேரம் கழிச்சு வந்துருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட நமக்கு 1.5 மணி நேரம் பக்கம் ஆக போகுது. சரிங்க, கிளம்பலாம் வாங்க. நம்ம இன்சென்டிவ் இந்த ஆர்டர் பார்த்தா வந்துடும் நினைக்கிறேன். சீக்கிரமாக போகலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:17 ஆகுதுங்க. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 817 ரூபா. எப்படி இவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஆர்டர் நம்ம ஓட்டினதால 200 நமக்கு இன்சென்டிவ் வந்துச்சு. டோட்டலாக 14 ஆர்டர் பார்த்தா 200 இன்சென்டிவ் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரே ஒரு ஆர்டரால் தாங்க நம்ம இவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. அந்த அமௌண்ட் வரலன்னா நமக்கு 500 சில்லரை தான் வந்துருக்கும். ஏதோ ஓகே தான். நான் காலையில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நமக்கு சேல்ரி வரும்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கோட சேல்ரி 7,926 ரூபா. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12,300 ஏர்ன் பண்ணியிருக்கோம் 11 டேஸில். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 18 நாளில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷங்க பாருங்கள், 18 நாளில் நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 20,200 ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதாங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம 30,000 ஏர்ன் பண்ணிடலாம். கண்டினியூவாக விளாட் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விளாட்டில் பார்க்கலாம். லவ் யூ ஆல். பாய்.